ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். என்னோட வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும், நாங்கள் கர்நாடகாவில் போன ஒரு ரோட் ட்ரிப்பை பற்றின வீடியோஸ் தான் தொடர்ந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. இந்த கர்நாடகா ரோட் ட்ரிப்பில் முதல் நாள் பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் பிஜாப்பூரில் 400 வருஷத்துக்கு முன்னாடி சுல்தானியர்களுடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட கல்லறைகளை தான் பார்த்தோம். இந்த கல்லறைகளை பற்றின வீடியோஸையும் பிளாகையும் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்க. இந்த பயணத்தில் 2வது நாள் நாங்கள் பிஜாப்பூரில் இருந்து பாதாமி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போனோம். இந்த பாதாமி அப்படிங்கிற இடம் பார்த்தீங்க அப்படின்னா பிஜாப்பூர்லேருந்து ஒரு 120 கிலோமீட்டர் தூரத்தில் பகல்கோட் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கிருஷ்ணா நதிக்கு குறுக்க கட்டப்பட்ட அல்மாட்டி அணைக்கட்டு. அணைக்கட்டு மாதிரி இல்லை, கடல் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. சரியா 2.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி பகல்கோட் அப்படிங்கிற மாவட்டத்துக்குள்ள நுழையும் பொழுதே பார்க்குற மலைகள் எல்லாமே இந்த இடத்துடைய பேருக்கு ஏற்ற மாதிரி பாதாம் பருப்பு நிறத்துல தான் இருந்தது. இந்த இடம் தான் சாளுக்கியர்களுடைய ஆட்சி காலத்துல தலைநகரமா இருந்த இடம். அதற்கு சாட்சியா அவர்களால் கட்டப்பட்ட கோட்டை, ஏரி, அதுக்கப்புறம் அதை சுற்றி நிறைய கோயில்களும் இருக்குது. அதுல பாதாமி அப்படின்னு அழைக்கப்படுற இந்த மலையை குறைஞ்சு கட்டப்பட்ட குடைவரை கோயில்களை பத்தி தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. இப்படி 1300 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோயில்ல பாக்குறதுக்கு என்ன இருக்க போகுது அப்படிங்கிற எண்ணத்தோட தான் முதல்ல நான் இந்த கோயிலுக்கு வந்தேன். ஆனால் முதல்ல இருந்த குகை கோயிலுக்கு வெளியில பார்த்த நடராஜருடைய சிற்பமே பார்த்தீங்க அப்படின்னா என்னை அப்படியே பிரமிக்க வச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். மற்ற இடங்கள்ல நடராஜருடைய சிலை பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 4 கைகளோட தான் செஞ்சிருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 18 கைகளோட செதுக்கியிருக்காங்க. 2 பக்கம் 9 9 அப்படின்னு சொல்லிட்டு 81 நடன முத்திரைகளை குறிக்கிற மாதிரி உள்ள இந்த சிலையை உலகத்துல வேற எங்கேயுமே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருக்கிற 4 குடைவரை கோயில்கள்ல முதல்ல இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சிவனுக்குரிய கோயில். இந்த கோயில் மண்டபத்துல வலப்பக்கம் உள்ள கல்லை பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரர் ரூபத்திற்கு மாறிய கதையை அவ்வளவு அழகா செதுக்கியிருக்காங்க பாருங்க. ஆணும் பெண்ணும் உடலாலையும் உருவத்தாலையும் வேற வேறையா இருந்தாலும் ஆற்றல் அப்படின்னு வரும் பொழுது அவங்க 2 பேருமே சரிசமமானவங்க அப்படிங்கிறத உலகுக்கு சொல்றதுக்காக வேண்டி தன்னுடைய பாதி உடலை சிவபெருமான் சக்திக்கு கொடுக்கறது தான் இந்த அர்த்தநாரீஸ்வரர் கதை. இந்த சிலையில வலப்பக்க உடல் சிவனாகவும் இடப்பக்க உடல் சக்தியாகவும் இருக்கிறத அவ்வளவு அழகா டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, 3 கால்களுடைய எலும்பும் தோலுமா இருக்கிற பிரிங்கி முனிவராகட்டும், மேல கந்தர்வா தம்பதியினர், அந்த பக்கம் மேக்கப் பாக்ஸோட இருக்கிற சேவைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு தத்ரூபமா இருக்கு இந்த சிலையை பார்க்கறதுக்கு. அடுத்து அர்த்தநாரீஸ்வரர் சிலைக்கு நேர் எதிராக இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஹரிகரா சிலை. ஹரியும் சிவனும் ஒன்று அப்படிங்கிறத குறிக்கிற மாதிரி வலப்பக்க உடலை சிவனாகவும் இடப்பக்க உடலை விஷ்ணுவாகவும் வடிவமைச்சிருக்காங்க. 1500 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட சிலையா இருந்தாலும் எந்த பக்க உடல் சிவனுடையது, எந்த பக்கத்துல விஷ்ணு உடையது அப்படிங்கிறது பார்த்த மாத்திரத்திலேயே தெரிஞ்சிருது. சாளுக்கியர்கள் முதல்ல வைஷ்ணவர்களாக தான் இருந்திருக்காங்க. முதலாம் விக்ரமாதித்தருடைய ஆட்சிக்கு பின்னாடிதான் அவங்க சைவமா மாறி இருக்காங்க. அதுக்கு பிறகு அந்த மக்களுக்கு இடையே ஏற்பட்ட சண்டையை தணிக்கிறதுக்காக வேண்டிதான் இந்த சிலையை அமைச்சிருக்காங்களாம். என்னதான் அந்த கோயிலுடைய மேல் மாடம், மண்டபத்தில் உள்ள சுவர்களில் உள்ள சிற்பங்கள் அழகா இருந்தாலும் மூலஸ்தானத்தில் உள்ள சிவனுடைய சிலையும் அதுக்கு நேர் எதிராக இருக்கிற நந்தியோடைய சிலையும் உடைச்சிருக்கிறதுனால இங்க பூஜைகள் எதுவுமே நடக்கிறது இல்லை. அடுத்து இந்த வீரபத்ரன் சிலைக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா சிவபெருமானும் பார்வதியும் நந்தி வாகனத்துல உலா போகிற மாதிரி ஒரு வடிவம் செதுக்கியிருக்காங்க. இந்த குகையிலேயே அல்லது சொல்ல போனா இந்த குடைவரை கோயில்கள்லயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சிலை அப்படின்னா அது இதுதான். இப்போ ஒரு 2 வீலர்ல ஹஸ்பண்ட்க்கு முன்னாடி ஒய்ஃப் எப்படி ஒரு பக்கமா உட்காந்துருப்பாங்களோ அதே மாதிரிதான் இந்த சிற்பத்திலையும் பார்வதி தேவி சிவபெருமானுக்கு பின்னாடி ஒரு பக்கமா உட்கார்ந்துருக்காங்க. அதுல தேவியோடைய ஒரு கையானது சிவபெருமானுடைய இடுப்புலையும் இன்னொரு கையானது தோள்பட்டையிலையும் இருக்கிற மாதிரி எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க.
அடுத்து கொஞ்சம் மலையில் மேலே ஏறி போகும்போது நிறைய நேச்சுரலாக ஃபார்ம் ஆன குகைகளை வந்து பார்க்க முடிஞ்சது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது விஷ்ணுவுக்குரிய குகை கோயில். நிஜமாவே இந்த மாதிரியான செங்குத்தான மலைக்கு பக்கத்தில் நிற்கிறது வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இந்த குகை கோயிலில் மண்டபத்தோடைய வலது பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாமன அவதாரத்தை அவ்வளவு அழகாக ஒரு புடைப்பு சிற்பமாக செதுக்கியிருக்காங்க. அந்த விண்ணுலகை அளக்கிறதுக்காண்டி ஒரு காலை தூக்கிய மாதிரி விஷ்ணு பகவான் இருக்கிறாரு. அவரோட காலடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடையோட இருக்கிறது வந்து மகாபலி சக்கரவர்த்தி. அவருடைய விஷ்ணு பகவானுடைய காலை பிடிச்சிருக்கிற மாதிரி விந்தியவல்லி இருக்காங்க. விந்தியவல்லி தான் மகாபலி சக்கரவர்த்தியுடைய மனைவி. ஒரு கண் அடிபட்ட மாதிரியே அந்த சுக்கராச்சாரியாரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவு தத்ரூபமாக வடிவமைச்சிருக்காங்க. இந்த சிலைக்கு கீழே உள்ள பெண்களுடைய அந்த ஹேர் ஸ்டைல் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. இந்த இடத்துல பெயிண்டிங்ஸ் எல்லாம் வரைஞ்சதுக்கான தடங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்க முடியுது. ஆனால் எதுவும் கிளியராக இல்லை. இந்த வாமன அவதார சிற்பத்துக்கு நேராக உள்ள சுவத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வராக அவதாரத்தை வந்து செதுக்கியிருக்காங்க. அந்த பன்றி முகத்தோடு இருக்கிற விஷ்ணு பகவான் கையில் வந்து பூமாதேவியை வச்சுட்டு கைலாசத்துக்கு போகிற மாதிரியான உள்ள தோற்றம் இது. இதில் பூமாதேவி விஷ்ணு பகவானுடைய கைகளில் நிலையாக நிற்க முடியாமல் அவரோட தோளில் சாஞ்ச மாதிரி வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள். மண்டபத்துடைய மேற்கூரையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்வஸ்திகா சின்னம் இருக்கு இல்லையா, அதில் 4 ஸ்வஸ்திகா சின்னத்தை சேர்த்து ஒரு மேஸ் லைக் பேட்டர்ன் மாதிரி ஸ்கல்ச்சர் பண்ணியிருக்காங்க பாருங்கள். கோயிலுடைய மூலஸ்தானத்தில் மூர்த்தியுடைய சிலை எதுவுமே இல்லை. குகையிலிருந்து வெளியில் வந்ததும் நம்ம முதல்ல பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அகத்தியர் ஏரி. இது 7ஆம் நூற்றாண்டில் செயற்கையாக கட்டமைக்கப்பட்ட ஏரி அப்படின்னு சொன்னால் சத்தியமாக நம்பவே முடியல. அதுக்கப்புறம் நமக்கு நேராக தெரிகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா பாதாமி கோட்டை. கிட்டத்தட்ட 1300 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோட்டை. ஆனால் அது இருந்ததுக்கான அடையாளம் மட்டும்தான் இருக்குது. கோட்டையோட உச்சியில் வந்து ஒரு சிவன் கோயிலும் கீழே தள்ளி இன்னொரு சிவன் கோயில் இருக்கிறதையும் பார்க்க முடியுது. அந்த இடத்துல சந்தன மரத்தால் கட்டப்பட்ட ஒரு கோட்டை இருந்ததாக சொல்கிறாங்க. அந்த கோட்டையுடைய உதிரி பாகங்களை அகத்தியர் ஏரிக்கு பக்கத்தில் இருக்கிற மியூசியத்தில் வச்சுருக்காங்களாம். ரெய்னி சீசன் அப்போ இந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குமா. அந்த நேரம் தெரியுது இல்லையா பாறை, அதிலிருந்து தண்ணி விழுமா, அதுதான் பாதாமி ஃபால்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அகஸ்தியர் ஏரிக்கு பக்கத்தில் ஒரு கோயில் தெரியுது இல்லையா, அதுதான் பூத்தநாதர் கோயில். இந்த மலையில் உச்சி வரைக்கும் போகிறதுக்கு படிக்கட்டுகள் இருக்குது. ஆனால் டூரிஸ்ட் யாரையும் அலோவ் பண்ணுறதில்ல. இந்த படிக்கட்டுகளுடைய அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னா மேலே போக போக குறுகலாகவும் அப்படியே உயரமாகவும் போய்கிட்டே இருக்குது. இதெல்லாமே எதிரிகளை வரவிடாமல் தடுக்கிறதுக்காக வேண்டி இவங்க பண்ண ஒரு ட்ரிக்கு. 3வது குகைக்கு போகிற வழியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த குன்றுக்கு மேலே சின்ன சின்ன குழி வடிவங்களையும் அப்புறம் வந்து கோடு மாதிரி இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த குழி வடிவங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே காவல் காத்த அந்த காவலாளிகள் வந்து ஒரு முழு நாள் வேலை பார்த்ததையும், இந்த கோடை மாதிரி இருக்கிறது எல்லாம் அவங்க வந்து அரை நாள் வேலை பார்த்ததையும் குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோக இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுத்துக்களையும் பார்க்க முடியுது. இன்னும் நம்ம மேலே ஏறி வந்தாச்சு. இப்போ மலையோடைய தோற்றம் எப்படி இருக்கு பாருங்க. அடுத்து இந்த 3வது குகைக்கு போகிற வழியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்னடத்தில் எழுதின ஒரு கல்வெட்டும் இருக்குது. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல பூஜாரியாக இருந்தவருக்கு பக்கத்தில் இருக்கிற நந்திகேஸ்வர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் 1/2 ஏக்கர் நிலத்தை தானமாக வழங்குறதா எழுதியிருக்காங்களாம். இப்போ நாம் விஷ்ணுவுக்குரிய 3வது குகையில் நின்றுட்டுருக்கோம். 3வது குகையில் விஷ்ணு பகவான் சுருண்ட பாம்புக்கு மேலே அனந்தனாக
உட்கார்ந்துருக்கிற மாதிரியான தோற்றம் இருக்குது. சாளுக்கிய அரசர்களும் ராஜ தர்பாரில் இதே மாதிரி தான் உட்கார்ந்துருப்பாங்களாம். இந்த குகையிலையும் விஷ்ணுவுடைய வராக அவதார சிற்பம் இருக்குது. நம்ம 2வது குகையில் பார்த்தோம் இல்லையா, அதில் பூமாதேவி அந்த விஷ்ணுவோடைய தோள்பட்டையில் கொஞ்சம் சாஞ்சு இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல பூமாதேவி விஷ்ணுவோடைய கைகளில் நேராக நிற்கிற மாதிரியே வடிவமைச்சிருக்காங்க. மற்ற குகைகளுக்கு இல்லாத ஒரு மிகப்பெரிய சிறப்பு ஒன்று இந்த குகையில் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இந்த குகையில் சாளுக்கிய அரசர் மங்களேஷர் அவர் கைப்பட எழுதப்பட்ட கல்வெட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, அனைத்து பெருமையும் எனது சகோதரர் கீர்த்திவர்மரையே சேரும் அப்படின்னு எழுதியிருக்காங்களாம். இந்த இடத்துல மயங்கிய நிலையில் இருக்கிற பார்வதி தேவியை சிவபெருமான் தாங்கி பிடிக்கிறது மாதிரியான ஒரு சிலை இருக்குது. அடுத்ததான் நரசிம்ம அவதாரம், அர்த்தநாரீஸ்வரருடைய சிற்பம், மதனிகாவுடைய சிற்பம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷ்ணுவுடைய கோயிலில் பார்க்குறதுக்கு நிறையா இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துக்கு வரும் பொழுது முதல்ல அந்த அகத்தியர் ஏரிக்கு பக்கத்தில் இருக்கிற மியூசியம் போயிருங்க. மியூசியத்தில் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்குது. அதை எல்லாத்தையும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் பூத்தநாதர் கோயிலுக்கு போயிட்டு இந்த குடைவரை கோயிலுக்கு வாங்க. அடுத்து 4வதாக நம்ம வந்திருக்கிறது சமணர்களுடைய குகை. இந்த மண்டபத்தில் உள்ள கல் தூணில் பார்த்திங்க அப்படின்னா கோமேஸ்வரருடைய சிலை இருக்குது. சமண மதத்தினுடைய கொள்கை தெரியாதவங்களுக்கு இந்த மாதிரியான சிலையை பார்க்குறது ரொம்ப புதுமையான ஒரு விஷயமா இருக்கும். அவங்களுக்காக வேண்டி நான் ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் முதல்ல கொடுத்துட்றேன். சமண மதத்தில் 2 டைப் இருக்குது. ஒன்று திகம்பரம், இன்னொன்று ஸ்வேதாம்பரம். அதில் இந்த திகம்பரம் பிரிவை சேர்ந்தவங்க பார்த்திங்க அப்படின்னா ஆடைகளை அணிய மாட்டாங்க. இவர்களை பொறுத்த அளவில் ஆடை அப்படிங்கிறது தேவையில்லாத ஒரு பொருள். அது அளவு கடந்த ஆசையை உண்டாக்கி இறுதியில் துக்கத்திற்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறது அவர்களுடைய கொள்கை. பார்க்குறதுக்கு விஷ்ணு பகவானுடைய சிலை மாதிரி இருக்கிற இந்த சிலை யாருடையது அப்படின்னா 23வது தீர்த்தங்கரான பர்ஷவநாத் அவருடைய சிலை. இப்படி ஒவ்வொரு தீர்த்தங்கரர்களுக்கும் பின்னாடி ஒரு அழகான கதை இருக்குது. அதில் இந்த பர்ஷவநாத் அப்படிங்கிறவர் பாம்புக்கே உயிர் கொடுத்தவர், எந்த உயிருக்குமே தீங்கு விளைவிக்க கூடாது அப்படிங்கிற கொள்கையை போதித்தவர் இவர் தான். இந்த கோயிலில் உள்ள மூலஸ்தானத்தில் 24வது தீர்த்தங்கரான மகாவீரர் 3 கொடை நிழலுக்கு கீழே அர்த்த பத்மாசனத்தில் அமர்ந்திருக்கிற மாதிரியான தோற்றம் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் மட்டும் இல்லை, பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகான இடமும் கூட. டைம் மிஷின் எதுவுமே இல்லாமல் ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பழைய கட்டடங்களால் மட்டும்தான் சாத்தியம். இப்போ இந்த கோயிலை சுற்றியுள்ள இந்த கிராமமானது மக்கள் தொகை ரொம்ப ரொம்ப குறைவாக ஒரு பேசிக் ஃபெசிலிட்டி கூட இல்லாமல் இருக்குது. ஆனால் 7ஆம் நூற்றாண்டில் இந்த இடம் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத இமேஜின் பண்ணி பார்க்க முடியுது. சாளுக்கியர்களுடைய தலைநகரமாக இருந்த இடம். இந்த இடத்துல தான் பல்லவர்களுக்கும் சாளுக்கியர்களுக்கும் முதல்ல ஒரு பெரிய போர் நடந்திருக்குது. அதை வாதாமி போர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல ஆரம்பிச்ச போரானது கடைசியா முடிஞ்சது எங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல இருக்கிற மணிமங்கலம் அப்படிங்கிற இடத்துல. அத மணிமங்கல போர் அப்படின்னு சொல்றாங்க. அதுலதான் சாளுக்கிய பேரரசரான 2ஆம் புலிகேசிய 2ஆம் நரசிம்ம பல்லவர் கொன்றதா ஹிஸ்டரியில இருக்குது. அடுத்து அந்த ஏரிக்கு பக்கத்துல இருக்கிற பூத்தநாதர் கோயிலுக்கும் மல்லிகார்ஜுன டெம்பிள் அண்ட் தென் பட்டடக்கல் அப்படிங்கிற பக்கத்துல ஒரு இடத்துக்கு போனோம். அதை பத்தின பிளாகையும் சரி அடுத்து நான் போஸ்ட் பண்றேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.